மக்களே எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பாரம்பரியமான திண்டுக்கல் மட்டன் பிரியாணி சீரக சம்பா அரிசியை வச்சு பண்ண போகிறோம். இந்த பிரியாணியோட டேஸ்ட் சும்மா அட்டகாசமாக இருந்துச்சு. வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். திண்டுக்கல் மட்டன் பிரியாணி பிரமாதம். முதல்ல பிரியாணி மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முந்திரி, ஏலக்காய், அன்னாசிப்பூ, கல்பாசி, அப்புறம் ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, பிரிஞ்சி இலை, இது ஆப்ஷனல் தான், பட்டை, மராத்தி மொக்கு, கிராம்பு, மிளகு, சீரகம், சோம்பு, அப்புறமா கொத்தமல்லி கொஞ்சம். இதை ஆயில் இல்லாமல் ட்ரையாக வறுத்து எடுத்து அரைக்க போகிறோம். கொஞ்சம் ட்ரை ஆனதும் அதை எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். அடுத்து மட்டனை நல்லா கழுவி வேக வைக்க போகிறோம். அதை மூடி வச்சு நல்லா வேக விடலாம். இப்போது நாம் வறுத்து வச்சுருக்க அந்த ஸ்பைசஸை பவுடர் மாதிரி அரைச்சிக்கலாம். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு எல்லா விதமான பிரியாணிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், இதை பேஸ்ட் மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது மட்டன் நல்லா வெந்துருச்சு. ஸோ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி சீரக சம்பா அரிசியை ஊற வச்சிடலாம். தென் பாத்திரத்தை வச்சு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், அது கூடவே நெய்யும் சேர்த்துக்கிறோம். அடுத்து சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டை அந்த நெய்யில் நல்லா வதங்க விடணும். அது கூடவே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு 2 நிமிஷம் ஆனதும் வேக வச்ச மட்டனை தனியாக எடுத்து இந்த மசாலாவில் சேர்த்துக்கிட்டு வேக வச்ச தண்ணியை அப்படியே வச்சுருந்து பின்னாடி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து அரைச்சி வச்சிருக்க ஸ்பைசஸை ஆட் பண்ண போகிறோம். அது கூடவே புதினா, கொத்தமல்லி சேர்த்து ஒரு லெமனோட ஜூஸையும் தயிரையும் சேர்த்து எல்லாம் கம்பைன் ஆகிற மாதிரி கொஞ்ச நேரம் வேக விடுங்க. பாருங்க, இப்போ சூப்பராக மசாலா ரெடி ஆகிருச்சு. இந்த ஸ்டேஜில் மட்டன் வேக வச்ச தண்ணியையும் நார்மல் வாட்டரையும் சேர்த்து கொதிக்க விடணும். அரிசி எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதில் டபுளாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும்.
நல்லா தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போது ஊற வச்சிருக்க சீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கலாம். இந்த அரிசி உடையாது, ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். அரிசியும் தண்ணியும் ஒரே லெவல் வர்ற வரைக்கும் கொதிக்கணும். அரிசியும் தண்ணியும் ஒரே லெவல் வந்ததுக்கு அப்புறம் மேலே ஒரு வாழை இலையை வச்சு தட்டு போட்டு மூடி தம் போட்டுடலாம். ஓகே, இப்போ 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சு. நம்ம தம் எடுத்துடலாம். திண்டுக்கல் மட்டன் பிரியாணி பர்ஃபெக்டாக ரெடி ஆகியிருக்கு. வாழை இலையை போட்டு அதில் நிறைய பிரியாணி மட்டன் பீஸோடு எடுத்து வச்சு சாப்பிட போகிறோம். மட்டன் பிரியாணி பிரமாதம்.